பிரியறதா இருந்தாலும் அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நான் ஒரு பைத்தியமாக தான் இருந்தேன். லைக் பைத்தியம்னா பேக்கு மாதிரி இருந்தேன். ஃபுல்லாக ஒன்றை தான் நான் நம்பி இருந்தேன்னு இன்னொருத்தங்கிட்ட நான் சொல்வேன். நான் வாழ்க்கையில் நினைக்கவே இல்லை, நினைக்க மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. GT Holidays, South India's #1 travel brand. Aeroline, life-lasting windows and doors from Sarvesh. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு பர்சனை நம்பிடுவீங்க? முன்னாடி ரொம்ப நம்புவேன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஏஜுக்கு மேலே சிங்கிளாக இருக்கும்போது பீப்புள் வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. உங்களுக்கு நம்பணுன்னா நம்மளே நம்ம நம்பிக்கணும், அவ்வளோதான். நம்ம மொத்த நம்பிக்கையும் அவங்க நீ மட்டும் தான் எனக்குன்னு சொல்கிறது வந்துட்டு அவங்க மேலே தான் ப்ரெஷர் போடுது. நம்பி அதில் வந்து ஒரு பர்சன் மேலே இருக்க அந்த ஹோப் வந்து பிரேக் ஆன டைமில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா ரொம்ப க்ளோஸான பர்சனால் மட்டும்தான் நம்மளை பிட்ரே பண்ண முடியும். ரோட்டில் போகிறவங்களாம் அதனால் நம்மளை ஏமாற்ற முடியாது, நம்மளுக்கு துரோகம் பண்ண முடியாது. அந்த 10 minutes ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு 2 minutes ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ நத்திங் இன் யுவர் லைஃப். சொசைட்டிக்குள்ளே ஃபிட் ஆகணும் அப்படின்னா கப்பலாக சுற்றணும்னு அவசியமே இல்லை. ஒரே வீட்டில் இருக்கும்போது தான் எல்லாமே வெளியே தெரியும். பிரியறதா இருந்தாலும் அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நான் ஒரு பைத்தியமாக தான் இருந்தேன். லைக் பைத்தியம்னா பேக்கு மாதிரி இருந்தேன். நானும் அதை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் ஜஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸ் வரும். ஹேட்டர்ஸ் இல்லாத ஆட்களே இல்லை அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரியுது. நீ என்ன பண்ணாலும் உனக்கு விழுகிற அடி விழுந்துட்டு தான் இருக்கும், அது கடவுள் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட ஸ்வீட்னஸ் அண்ட் ஸ்மைல் தான் வந்துட்டு உங்கள் ஹாப்பினஸோட கீ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ எஸ், இந்த மோட் வரத்துக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இந்த மோட் எப்போவுமே இது இப்படியே தான் இருக்கும். மேபி இப்போ கொஞ்சம் ஸ்மைல்ஸாகவே போயிட்டுருக்கோம்னு நான் சொல்லலை. பட் ஸ்டில் ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்னால இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 28 years ஆயிடுச்சு இப்போது. இது வந்துட்டு எப்போவுமே ஒரு டேக் இட் ஈஸி கேர்ள் தான் வச்சுக்கோங்களேன். அதனால இட் இஸ் நாட் தட் இப்போ தான் இந்த வருஷம் வந்துட்டு இட்ஸ் பிகம் எப்படி சொல்கிறது, ரொம்ப மோர் அவேர் ஆகிட்டு இருக்கேன் ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன்ஸ்க்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இட்ஸ் பீன் த சேம் வே சின்ஸ் ஐ வாஸ் பார்ன் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக தான் இருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து என்னவா இருந்துச்சு, இப்போ என்னவா இருக்குது? ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஸ்ட்ரென்த்துங்கிறது என்றைக்கும் என்னோட பேஷன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஹாஸ்பிட்டலில் வர பேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்டேருந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுப்பேன். இப்போ ஒரு நாளைக்கு ஃபார் டு சேல் ஒரு 50 பேஷண்ட் வராங்க அப்படின்னா, அதில் 30 பேஷண்ட்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சிடும். அவங்க ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சிடும், அவங்க ஃபேமிலி எப்படி இருக்குது, எல்லாமே they'll just come went out everything. ஸோ லைஃப் இப்படி இருக்குது, எல்லாத்தோட ப்ராப்ளம்ஸும் எனக்கு தெரிஞ்சதுனால இட் இஸ் லைக் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாட்டியும் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்த மாதிரி இட்ஸ் லைக் ஐம் லிவிங் தேர் லைஃப் ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக தான் பார்ப்பேன். ஸோ தட் அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு என் லைஃப்பில் வரும்போது ஐ நோ ஹவு டு ஹேண்டில் தெம். ஏன்னா இதை நான் பார்த்துருக்கேன், இதுவா நடந்திருக்கு, திஸ் இஸ் நாட் நியூ டு மீ, நத்திங் இஸ் நியூ டு மீ. எனி சுச்சுவேஷன் இன் மை லைக் பர்சனல் லைஃப் இட்ஸ் லைக் ஓகே, இது மாதிரி தானே அந்த பேஷண்ட், இந்த மாதிரி தானே அவங்க இருந்தாங்க, இதை விட மோசமாக தானே அவங்க இருந்தாங்க, அந்த மாதிரி எனக்கு இருக்கேன். அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக நினைப்பேன். வீக்னஸ் வந்துட்டு த சேம் ஸ்டோரிஸ் ஐ வுட் சே. ஏன் அப்படின்னா என் லைஃப் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நான் உட்காந்து ஹால்ட் பண்ணுறேன். யார் லைஃப்பும் நல்லா இல்லை, நம்ம மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. தெரபிஸ்ட்லாம் இருக்கும்போது நான் நினைப்பேன், நம்ம கேட்குற இந்த சின்ன சின்ன ஸ்டோரிஸ்க்கே நம்மளுக்கு இவ்வளோ இம்பேக்ட் இருக்கு என் லைஃப்பில், ஒருவேளை அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். ஏன்னா எல்லா சுச்சுவேஷன்ஸும் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா we tend to hear only problems. ஸோ அதுதான் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்துட்டு இப்போ என் கேரக்டர் அது இதெல்லாம் இப்போ தாண்டி the stories behind each and every family I would say. நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்த ஏதாவது ஒரு கேரக்டர் வந்துட்டு டிஸ்கவர் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ரீசெண்ட் டைமில்? வச்சு ஷர்மிகா இப்படி கூட இருப்பியா நீ அந்த மாதிரி? எஸ், சூப்பர் கேள்விடா. என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்னா ஐ ஸ்டார்டட் நத்திங் சர்ப்ரைசஸ் மீ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ரியலி? ஆமாம், எதுவுமே. ஆமாம், நான் வந்துட்டு சொல்லுவேன் இப்படி ஈவன் அஃப்கோர்ஸ் டெத் ஆஃப் அ வெரி லவ் பர்சன் இட் வில் ஆல்வேஸ், அது நமக்கு ஒரு பயங்கரமான விஷயம் தான். அதை மீறி வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே இல்லை, அப்படி இருக்குன்னு நினச்சிக்கிறேன். இப்போ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் இவ்வளோ பெரிய இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிதான் இருக்கும் அப்படின்றவேன். அந்த ஒரு டைப் ஆஃப் அதை தாண்டி என்ன போகலாம் அப்படின்னா அதுக்கும் நான் வந்துட்டு இப்போது ரெடியாக இருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு இப்படின்னா வில் ஜஸ்ட் பிரேக் இட் அண்ட் கோ அந்த மென்டாலிட்டியில் இருந்துட்டு இது வந்துட்டு இட் வில் ஹேப்பன் இன் ஈச் அண்ட் எவ்ரி ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதை எதிர்பார்த்து ஐ எம் ட்ராவலிங் நவ் அப்படி. பட் பீயிங் ஸோ மெச்சூர்டுன்றது சில இடங்களில் ப்ராப்ளமாக இருக்குமே.
ப்ராப்ளம் இல்லை, இன்னும் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரல. வந்தாதானே தெரியும் நமக்கு. இப்போதைக்கு நான் அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன். முன்னாடி அந்த மைண்ட் செட்டே எனக்கு இருந்ததில்லை. ஒரு ப்ராப்ளம், அதாவது நம்மளால தாங்க முடியாத ஒரு ப்ராப்ளம் வந்தால் வில் ஜஸ்ட் பிரேக் இட் அண்ட் கோ, நம்ம புது லைஃபோ இல்லை அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்துட்டு இல்லை, இது வந்துட்டு எல்லாரோட ரிலேஷன்ஷிப்லேயும் எல்லாரோட லைஃப்லையும் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அதோட எப்படி வாழணும் தான் கற்றுக்கணும் போல் இருக்கு. தட்ஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரலங்கிறனால ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ ஃபேஸ் தட் சிச்சுவேஷன் அகெயின். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒரு பர்சனை நம்பிடுவீங்க? மீயா முன்னாடி ரொம்ப நம்புவேன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிலீவிங் ஒன் பர்சன், புட்டிங் ஆல் அ ட்ரஸ்ட் இன் ஒன் பர்சன் வந்துட்டு அது அவங்களுக்கே ப்ரெஷரை தானே கொடுக்குது. உங்களுக்கு நம்பணும்னா நீ நம்மளே நம்ம நம்பிக்கணும், அவ்வளோதான். என்னால் ஒரு 2 நாள் தொடர்ந்து டயட்டில் கூட இருக்க முடியாது, அவ்வளோ மட்டமான ஒரு ஆள். அப்போ நான் வந்துட்டு என்னோட எல்லாம் நீ தான் எனக்கு எல்லாமே. இப்போ இட் கேன் பி மாம், டேட் ஒரு அக்கா, யாராக வேணா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், நம்ம மொத்த நம்பிக்கையும் அவங்க நீ மட்டும்தான் எனக்குன்னு சொல்கிறது வந்துட்டு அவங்க மேலே தான் ப்ரெஷர் போடுது. நீ உனக்கு ஏதாவது வேணும்னா தன் கையே தனக்கு உதவின்னு இருந்துட்டு அவங்க வந்துட்டு இப்படி சொல்கிறது, யூ டேக் கேர் ஆஃப் தெம், அவ்வளோதான். டோன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு கிவ் த சேம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிலீஃப் சிஸ்டமே வேணாம். ஆனால் வி கான். இப்போது ஒரு பஸ்ஸில் போனாலும் டிரைவர் நல்லா ஓட்டுவார்னு நம்பணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் டேக்ஸ் தட் பிலீஃப் சிஸ்டம். கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஆனால் அது உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அந்த ஒரு இதுதான். இனிமேலும் போயிட்டு ஃபுல்லாக ஒன்றை தான் நான் நம்பி இருந்தேன்னு இன்னொருத்தங்கிட்ட நான் சொல்வேன், நான் வாழ்க்கையில் நினைக்கவே இல்லை, நினைக்க மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். ஓகே, இது வந்து இப்போ இருக்க ஷர்மிகா அவங்களோட மோடு. பட் நம்பி அதில் வந்து ஒரு பர்சன் மேலே இருக்க அந்த ஹோப் வந்து பிரேக் ஆன டைமில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஐ ஹேண்டில்ட் இட் இன் அ வெரி வெரி குட் வே. ஆக்சுவலாக நான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்வர்னு சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் நாட் அ கிரியேட்டர். ஆல்வேஸ் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஐம் லைக் அது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சத்தம் போடாமல் எப்படி முடிக்கிறதுன்னு மட்டும்தான் பார்ப்பேன். அது வந்துட்டு ஒன் ஆஃப் மை ஸ்ட்ரென்த்ஸ்னே நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு அப்படியே ஒரு இதை க்ரியேட் பண்ணி அதை டென்ஷன் ஆக்கிடல, பேசாமல் முடிச்சிடுவேன். ஓகே, உனக்கு அப்படி இருந்தது, நீ போயிட்டு, நான் எனக்கு இருந்தது, நான் இப்படி வந்துட்டேன், ஃப்ரீயாக விட்டுரு, நீ உன் லைஃப் பாரு, நான் என் லைஃப் பார்க்குறேன். இந்த டைப் நான். இது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, டார்ச்சர் பண்ணுற டைப்பே இல்லை. ஐ ஜஸ்ட் லெட் திங்ஸ். அது நம்மளால அதை தாண்டி வர முடியுது, அந்த மென்டாலிட்டி இருந்ததுன்னா நானே போய் சரி விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமாதான புறாவாக போவோம். இஃப் நாட், எனக்கு தெரியும் இது ரெடியா இல்லையா ஷர்மிகான்னு. இஃப் நாட்னா ஐம் லைக் இல்லைடா செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் மூவ், அவ்வளோதான். ப்ராப்ளம் சால்வராக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ரைட். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்துட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, ஒரு ட்ரூ லவ் ஃபைண்ட் பண்ணுறது வந்து இஸ் இட் ஈஸி ஆர் இஸ் இட் டஃப்? சொசைட்டிக்குள்ளே ஃபிட் ஆகணும் அப்படின்னா கப்பலாக சுற்றணும்னு அவசியமே இல்லை. when you meet the right person in the right time அப்படிங்கிறது தான். இப்போ 30க்குள்ளே 35க்குள்ளே அப்படிலாம் இல்லை. ஃபாலிங் இன் லவ் அதெல்லாம் வந்துட்டு அதையும் மீறி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் செகண்டரியாக வைங்க. அதான் ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப தேவை தான். ஒரு 50 வயசில் 60 வயசில் there should be a partner அப்படிங்கிறது. ஆனால் that is not the only goal அப்படின்னு இருந்துட்டோன்னா அது ஒரு ப்ரெஷராகவே இருக்காது நமக்கு. ஸோ இந்த லவ் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது, இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம். அதுக்குன்னு ஒரு இட் will come to you. You don't have to search. மேனிஃபெஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். நான் வந்துட்டு சூப்பராக நமக்கு லைஃப்னா அப்படி இருக்குன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்ம எண்ணங்கள் தானே, அது அப்படியே நம்ம அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளை தேடி வரும். அப்போ பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணி தேடி வரும்போது, ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளை தேடி வரும்போது என்னென்ன திங்ஸ் வந்துட்டு நம்ம யூனோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வைக்கணும், என்னென்ன திங்ஸ் அவாய்ட் பண்ணணும் பிஃபோர் யூனோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கு முன்னாடி? ஃபார் மீ இட்ஸ் ஆல்வேஸ் பின் நத்திங். புரியுதா? எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, இஃப் உனக்கு வந்துட்டு என்னென்னலாம் வேணும் டைப் கேரக்டர் சொல்ல, உனக்கு இதெல்லாம் இந்த பாக்ஸில் வேணும்னா ஐம் லைக் when you love someone you want nothing but them, அவ்வளோதான். புரியுதா? நீ இவ்வளோ சம்பாதிக்கணும், நீ இது பண்ணியிருக்கணும், அது பண்ணியிருக்கணும், அச்சீவ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லை. லவ் பண்ணுறவங்களுக்கு குறையே தெரியாது. லவ் இஸ் பிளைண்ட் அப்படிங்கிறது ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் தட். ஸோ நான் அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஆனால் நீங்கள் அப்படியே டாக்டராக கேட்டீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பாருங்கள். ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வளர்ப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி இருந்திருக்காங்க, என்ன, ஏன்னா அதெல்லாம் பார்த்து தானே ஃப்யூச்சர் டெசிஷன்ஸும் இருக்கும். நீங்கள் போய் மாற்ற போகிறீங்க, உங்களோட ஐடியாலஜிஸ்லாம் கொடுக்க போகிறீங்கிறது ரெண்டாவது. ஆனால் டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா எப்படி பண்ணாங்க அதெல்லாம் பார்த்து தான் தேர் ஆல்சோ மேக். ஸோ மேபி பேரண்ட்ஸ் அவங்களோட, ஏன்னா நான் அவனை மட்டும் தானே கட்டிக்கிறேன், நான் ஒன்றும் அவங்க குடும்பத்தை கல்யாணம் பண்ணல அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஸோ ஃபேமிலி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், பேக்ரவுண்ட் பார்க்கணும். அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வேணும். நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அதனால் நான் அதை பார்க்க மாட்டேன். ஐம் லைக் நான் சோறு போடுற அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் டைப்பு. ஆனால் அதையும் பார்ப்பாங்க. ஒரு சில லேடிஸ் வந்துட்டு ப்ரொடெக்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அவங்க ப்ரொவைட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது நல்லது.
ஸோ ஆனால் என்னதான் இருந்தாலும் பிஃபோர் மேரேஜ் ஒரு வருஷமாவது பழகிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். 6 months வந்துட்டு நம்மளோட குட் ஃபேஸஸ் மட்டும்தான் எடுத்தோடனே ஸ்வீட்டாக தானே பேசுவேன். நம்ம ஒரே வீட்டில் இருக்கும்போது தான் எல்லாமே வெளியே தெரியும். ஸோ ஒரு 1 year அது 1லேருந்து 1.5 வருஷம் கொஞ்சம் ஒரு டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேசி புரிஞ்சு பொறுமையாக போகலாம். பிரியறதா இருந்தாலும் அந்த 1.5 வருஷத்துக்குள்ளே பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போங்க அப்படிங்கிறது சின்னது. ஓகே. ஸோ பீட் ரிலேஷன்ஷிப் பீட் ஃப்ரெண்ட்ஷிப் அதுலேருந்து ஷர்மிகா அவங்களுக்கு கிடைச்ச லெசன்ஸ் ஏதாவது இருக்கா? லெசன் வந்துட்டு when it is really worth it அதை நீங்கள் விட்டுறக்கூடாது. அண்ட் டு நாட் பிட்ரே உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லேயா இருக்கட்டும் உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயா இருக்கட்டும் பிட்ரேயில் வந்துட்டு மேக்ஸிமம் வச்சுக்காமல் பார்த்துக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ரொம்ப க்ளோஸான பர்சன்னால மட்டும்தான் நம்மளை பிட்ரே பண்ண முடியும். ரோட்டில் போகிறவங்களாம் அதனால் நம்மளை ஏமாற்ற முடியாது, நம்மளுக்கு துரோகம் பண்ண முடியாது. வெரி க்ளோஸ் சர்க்கிள். என் சர்க்கிளே 5 பேர் தான். அந்த 5ல் 1 ஏமாத்தினா மட்டும்தான் அது நம்மளை ஹர்ட் பண்ணுமே தவிர்த்து எதுவோ ஏமாத்தினா நமக்கு ஹர்ட் ஆகாதில்ல. ஸோ அந்த க்ளோஸ் சர்க்கிள் தான் பிரச்சனையும் வரும். ஸோ வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் அப்படிங்கிற போது எங்கே எப்படி அட்ராக்ஷன் ஆகும்னே நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? தட் ரியலி மேட்டர்ஸ். அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயும் இருங்க. க்ளோஸ் ஆகாதனால அமைதியாக அதோட பார்ட்னரோட இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த பிட்ரேல் வந்துட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். அந்த 10 minutes ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு 2 minutes ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ நத்திங் இன் யுவர் லைஃப். ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கும் போது இட் வில் பி நைஸ். பட் ஸ்டில் அவங்க மிஸ்டேக் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் திருப்பி ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஷர்மிகா அவங்க கிட்ட கேட்டால் நீங்கள் வாட் வில் பி யுவர் ரியாக்ஷன்? இட் இஸ் ஹவு தே பிஹேவ் தான். நத்திங் சேஞ்சஸ் இஃப் நத்திங் சேஞ்சஸ். அவங்க இன்னொரு 6 months நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க, திருப்பி இஃப் த சேம் திங் தே ரிப்பீட்னா அவ்வளோதான். சிம்பிள். நத்திங் சேஞ்சஸ் இஃப் நத்திங் சேஞ்சஸ். நம்மளால அந்த தப்பு சொல்ல முடியாது. அவங்களால மாற்ற முடியலையா, அப்போ நாங்கள் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடணும். அவங்கள பிடிச்சி குண்டுக்குள்ளே கிளி வச்சா தப்பு. ஸோ ரைட்டு. ஷர்மிகா அவங்களோட லைஃப்லேருந்து ஏதாவது 1 டேவை டெலிட் பண்ணணும் அப்படின்னா என்ன டே டெலிட் பண்ணுவீங்க? முன்னாடி நிறையா சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் லெசன். லைக் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான் மச் நீடட் டேஸ் தான் இது. நிறைய இப்போ நம்ம லைஃப்பில் 2 years ஆஃப் மேரேஜ் இருக்குது, 2 years இப்போ நம்ம நார்மலாக இருக்கோம், சிங்கிளாக இருக்கோம். இதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் போயிருக்குமோ, ஃப்யூச்சரில் திருப்பி பேக் மாதிரியே இருந்திருப்போமோ அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே எனக்கு வந்துட்டு ஐ வாண்ட் ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஏன்னா நான் ஒரு பைத்தியமாக தான் இருந்தேன். லைக் பைத்தியம்னா பேக்கு மாதிரி இருந்தேன். இப்போ இருக்கிற மென்டாலிட்டி வந்துட்டு எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கிடைச்சிருக்காது. நீங்கள் சொன்னீங்க எல்லாமே பார்த்தாச்சு, ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட ஓகே நம்ம பார்த்தது தானே ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுன்னு. பட் ஸ்டில் ஷர்மிகா அவங்க எதையாவது லைஃப்பில் நினச்சி பயந்துருக்காங்களா? எதுக்காவது பயப்படுவாங்களா? இன்னும் ஏதாவது நினச்சி? இப்போதைக்கு பயப்படுறதுக்கு எல்லாம் மேபி வெரி க்ளோஸ்ட் ஒன்ஸோட டெத் நான் கண்டிப்பாக பயப்படுவேன். அது அவங்க இல்லாமல் எனக்கு இருந்த பழக்கமே இல்லைல்ல. அம்மா, அக்கா, இப்போ இருக்கிற ஒரு க்ளோஸ் சர்க்கிள். எனக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் கிட்டேருந்து ஒரே ஒரு டெத் மட்டும்தான் நடந்திருக்கு. அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். மற்றபடி நான் அந்த ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணதில்லை. அதனால அது எனக்கு பயம் கொடுக்குமான்னு தெரியல. மற்றபடி ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், ஃப்யூச்சர் ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், நான் இன்னைக்கு க்ரியேட் பண்ண போகிற பாண்டாக இருக்கட்டும், பேஷன்ஸே அதெல்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. ஸ்ட்ராங் உமன் ஆகிட்டேன். ஓகே. ஸோ நம்ம நிறைய செக்லிஸ்ட் வச்சுருப்போம் லைஃப்பில், இது பண்ணும் அந்த மாதிரி ரீசன்ட் செக்லிஸ்ட் என்ன உங்களுக்கு? நான் வந்துட்டு வீட்டுக்கு லோன் கட்டிகிட்டு இருக்கேன். அந்த வீட்டு லோனை எப்படியாவது முடிக்கணும். அது ரொம்ப கழுத்து நிறைக்குது. பீயிங் சிங்கிள் அப்படின்றது அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது? ஐயோ, நீங்கள் சம்பாரிச்சு சிங்கிளாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் வில் பிகம் அன் அடிக்ஷன். அதனால தான் எங்கள் அம்மா பயப்படுவாங்க, இவ இப்படியே இருந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபியூ இயர்ஸ் இப்படி போகட்டும், பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இது. ஆனால் அது ரொம்ப என்ன பாதர் பண்ணாது. இது இல்லாமல் நமக்கு வந்து அழுகுறோம், அதெல்லாம் தோணவே தோணாது. யாருன்னா எனக்கு என்ன, அப்படியே போனாலும் எங்கேயாவது போய் செட்டில் ஆகிடுவேன், போகடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதுக்கான எல்லா கிரவுண்ட் ஒர்க்கு இப்போவே போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் எல்லாத்துக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஏஜுக்கு மேலே சிங்கிளாக இருக்கும்போது பீப்புள் வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பேடான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் உங்களுக்கான அந்த சர்க்கிள் வரைஞ்சிடணும், உங்கள் லிமிட்ஸ் நான் இப்படி தான். அப்போ தான் நம்ம கொஞ்சம் ரகடாக ஆரம்பிப்போம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்த ஆள் வந்துட்டு என்ன இது சீன் போடுது. கேர்ள்ஸ் வந்துட்டு அந்த ஒரு மாஸ்கை போட்டே ஆகணும் ஆஃப்டர் ஃபியூ திங்ஸ். ஸோ ஐ வுட் சே தட். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க ஜாலியாக நான் இருக்கேன் அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்ட் லாவண்யாவோடையும் நாங்கள் நிறைய ரீல் பார்க்குறோம், பயங்கரமாக வைப் பண்ணுறீங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. ஸோ இந்த ஒரு பாண்ட் இந்த அளவுக்கு எப்படி க்ளோஸ் ஆச்சு? மைண்ட் செட் ரொம்ப மேட்ச் ஆகும். நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேங்கிறது 2 பேரும் வந்துட்டு நானும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ
கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வீக்லி 7 days அப்படின்னா 4 days ஒன்றா தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் என் வீட்டுக்கு வந்துடுவாங்க, நாங்கள்லாம் அங்கே போயிடுவோம். இப்போ எங்கள் அக்காவையும் கூட சேர்த்துட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு கடவுள் பக்தி ஜாஸ்தியா? எனக்கா? ஐயோ, நான் வந்துட்டு பழைய இன்டர்வியூஸ்லாம் பயங்கர ஸ்பிரிச்சுவல்னு பேசியிருப்பேன். ஒன் ஷுட் பி வெரி ஸ்பிரிச்சுவல் ஒன்லி பிகாஸ் ஒரு சில தவறுகள் நம்ம லைஃப்பில் பண்ணக்கூடாதுன்னா சாமி கண்ணை குத்திடுவாருன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயங்கள் பண்ண மாட்டோம் நம்ம. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸஸ் டீச் பண்ணுவோம்ல உங்களுக்கு. நீ என்ன பண்ணாலும் உனக்கு விழுகிற அடி விழுந்துட்டு தான் இருக்கும், அது கடவுள் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே. நான் இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரியிலேருந்து செகண்ட் கேட்டகரிக்கு வந்துட்டேன். ஸோ ஐ எம் யூனிவர்ஸ் பிலீவர். வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ பிகம், அவ்வளோதான். ரைட். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு முக்கியமான ஒருத்தவங்களை பற்றி பேசியே ஆகணும். யோர் ஃபாலோவர்ஸ் ஸ்டில் கண்டினியூவாக அந்த லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. இன்னும் எல்லாத்தையுமே விட்டுறலாம், பட் உங்களுக்காக டெடிக்கேட்டிவாக ஷர்மிகா அவங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பார்ட் ஃப்ரம் எனிதிங் தாண்டி உங்களுக்காகவே இருக்காங்களே அவங்க ஃபாலோவர்ஸ் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், அவங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட சப்போர்ட்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்கும் எவ்ரி மார்னிங். ஆக்சுவலி இந்த பேட் வைப்ஸ்லாம் எப்பயோ போயிடுச்சு. இப்போ எல்லாம் கண்ணு எல்லாமே அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேஸ் இருந்ததில்ல, அந்த ஃபேஸ் இப்போ யாருக்குமே ஞாபகமும் இல்லை, நானும் அதை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் ஜஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸ் வரும். ஹேட்டர்ஸ் இல்லாத ஆட்களே இல்லை அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரியுது. எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்களை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க, யாரா நீங்கள் அப்படின்னு இருக்கு நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் வந்துட்டு நான் இப்போ சிரிக்கிறேன், ஒரு நல்ல ஒர்க்கில் இருக்கேன், ஸ்டேபிளான லைஃப்பில் இருக்கேன், ஒரு ஷெல்டர் இருக்குது, எனக்கு போட்டுக்கிற துணி இருக்குது, எல்லாமே வந்துட்டு இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தெம் தான் நான் சொல்வேன். தே பிலீவ்ட் இன் மீ. நான் அவங்களுக்கான விஷயங்கள் நான் சொல்கிறேன். they love me, I love them back. அந்த ஒரு ட்ரூ பாண்ட் இருக்கிறனால தான் என் லைஃப் இப்படி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. Thank you for your time. Thank you for all the beautiful questions. ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. GT Holidays, South India's #1 travel brand. Aeroline, life-lasting windows and doors from Sarvesh.